ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது வீடு, மனை, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஏதாவது புது வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமாங்கிற விஷயங்களை கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2, 5ஆம் அதிபதியான புதன். 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பரிவர்த்தனை 2-11 போகும்போது குழந்தைகளோட வளர்ச்சி, கரு உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயம். முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த லெவல் முன்னேறதுக்கான அந்த முயற்சிகள், பிளானிங் எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான சூரியன். 4ஆம் அதிபதியான சூரியன் 11இல் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சொத்துக்கள், வீடுகள் அமைகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது விற்காத ஒரு வீடு விற்று புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே அலையிறது, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 11இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சுபமாக இருக்குங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான குரு பரிவர்த்தனையில் இப்போ 11 போகிறேன். ஏன்னா புதன் அங்கே இருக்கும்போது நீச்சமானாலும் அது ஒரு பரிவர்த்தனையில் போகும்போது சிறப்பான மாற்றங்கள் போது எப்படின்னா, நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடக்கிறது, ஒரு மேஜிக்காக ஒரு விஷயம் வந்து வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. வராத காசு, நடக்காத விஷயங்களாமே சூப்பராக நடக்கும். அதனால் வந்து ஒரு சிறப்பான விஷயமாகத்தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி 9, 10ஆம் அதிபதியான சனி 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், பெரிய லாபங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அப்பா சம்பந்தமான விஷயங்கள், தொழிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதி குரு வந்து பரிவர்த்தனை 11லேயே இருக்கும்போது சிறப்பான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வெற்றி, என்னடா அது மேஜிக் மாதிரி நடக்குதுங்கிற மாதிரி சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் அள்ளி கொடுக்கும். ஆனால் வர காசை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து இதில் உள்ள மெயினான விஷயம்.